கயல்விழியின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த வீட்டின் நிம்மதி அடங்கியிருப்பதை சித்தார்த் முழுமையாக உணர்ந்தான். மாலை வீடு திரும்பும் வழியில் அர்ஜுன் காரில் பின்னால் அமர்ந்திருக்க வித்யா அவனது தோளில் தலை சாய்த்து படுத்துக் கொண்டாள். முன்னாள் சித்தார்த் கயல்விழியின் கைகளை தன் மடியில் வருடியபடி காரை ஓட்டியவன், கயல், நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நாம் எல்லாரும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாமா என்று கேட்க, கண்டிப்பா போலாம் சித்து, ஆனா வித்யாவுக்கு அந்த டிசைனிங் சென்டர் வேலையை தான் முதல்ல ஆரம்பிச்சிடணும் என்று கயல்விழி தன் பொறுப்பை மீண்டும் நினைவுபடுத்தினாள். இப்படியாக காதலும் கடமையும் பின்னி பிணைந்த ஒரு அழகான பயணமாக அந்த நாள் அமைந்தது. அனைத்து உறவுகளின் சம்மதமும் கிடைத்து நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்க, அந்த இரவு சித்தார்த் மற்றும் கயல்விழிக்கு மிகவும் விசேஷமான ஒன்றாக மாறியது. சரஸ்வதியின் ஆசையும் விக்ரமின் சம்மதமும் கிடைத்த நிம்மதியில் சித்தார்த்தின் மனம் இப்பொழுது முழுமையாக தன் மனைவியின் காதலில் திளைக்க துடித்தது. இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்கச் சென்ற பிறகு கயல்விழி தன் அறைக்குள் நுழைந்து ஜன்னல் வழியாக நிலவை பார்த்தபடி நின்றிருந்தாள். அப்பொழுது கதவு மெல்ல திறக்கப்பட்டு சித்தார்த் உள்ளே நுழைந்தான். அவன் கண்கள் காதலில் கனிந்திருக்க மெதுவாக வந்து அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக கட்டிக்கொண்டான். சித்தார்த்தின் கரங்கள் கயல்விழியின் இடையை சுற்றி பிணைக்க அவனது தாடை அவளது தோளில் மெல்ல அமர்ந்தது. என்ன கயல், நிலாவை பார்த்து என்ன யோசனை? இப்போவாவது உன் மனசு நிம்மதியா இருக்கா என்று அவன் மெல்லிய குரலில் கேட்க, அவனது மூச்சு காற்று அவளது கழுத்தோடும் படர்ந்தது. கயல்விழிக்கு உடல் எல்லாம் சிலிர்த்தது. நிஜமாவே ரொம்ப நிம்மதியா இருக்கு சித்து. எங்க அம்மா முகத்துல இன்னைக்கு பார்த்த அந்த சிரிப்புக்கு நீங்க தான் காரணம். ஒரு மருமகனா மட்டும் இல்லாம ஒரு மகனா அவங்க கிட்ட நீங்க போய் நின்ன அந்த நிமிஷம் உங்களை இன்னும் அதிகமா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்று சொன்னபடியே அவள் அவன் பக்கம் திரும்பினாள். சித்தார்த் அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். உன் சந்தோஷம்தான் கயல் என் உலகம். அன்னைக்கு நான் செஞ்ச அந்த துரோகத்துக்கு ஒவ்வொரு நாளும் உன் முகத்துல சிரிப்பை வரவழைச்சு தான் நான் பரிகாரம் தேடிக்கணும். இன்னைக்கு நீ கட்டியிருக்கிற இந்த சேலை, உன் கூந்தல்ல இருக்கிற இந்த மல்லிகை பூ வாசம் எல்லாமே என்ன நில குளிய வைக்குதுடி என்றான் போதை ஏறிய குரலில். கயல்விழி நாணத்துடன் தலை குனிந்து அவனது சட்டைக்காலரை பற்றி கொண்டாள். வர வர நீங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க சித்து. ஆனா ஒன்னு தெரியுமா, அன்னைக்கு அந்த பழைய வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ என்னோட ஒவ்வொரு கனவுலையும் நீங்க தான் வந்தீங்க. ஆனா அப்போ இருந்த சித்தார்த் வேற, இப்போ ஏன் முன்னாடி நிக்கிற இந்த சித்து வேற. இப்போ உங்ககிட்ட இருந்து வர்ற இந்த தீண்டல் எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருது என்று அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். சித்தார்த் அவளை அப்படியே ஏந்தி மெல்ல மெத்தையில் கிடத்தியவன் அவளது கூந்தலை மெதுவாக ஒதுக்கிவிட்டு அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தி துரத்தன அதே கைகளால இன்னைக்கு உன்னை ஒரு அரசியா நான் தாங்குவேன் கயல். உன் காயங்கள் ஒவ்வொன்றுக்கும் என் முத்தங்கள் தான் மருந்தா இருக்கணும் என்று சொல்லியபடியே அவளது இதழ்களை தன் இதழ்களால் மெல்ல வருடினான். அவளது இதழ்களிலிருந்து தேனை பருகுவது போல அவன் பருக, கயல்விழி அந்த இன்ப அதிர்ச்சியில் கண்கள் சொருக அவனது தலைமுடியை பற்றி தன் பக்கம் இழுத்தாள். அறையின் விளக்குகள் அணைக்கப்பட நிலவொளி மட்டும் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவர்களை ஆசிர்வதித்தது. சித்து, போதும், மூச்சு முட்டுது என்று அவள் முணுமுணுக்க, இன்னும் ஆரம்பமே பண்ணல கயல், அதுக்குள்ள போதுமா என்று குறும்புடன் சொன்ன சித்தார்த் அவளது கழுத்தோரம் தன் முகத்தை புதைத்தான். அவனது ஒவ்வொரு தீண்டலும் அவளுக்கு புதிய உலகத்தை காட்டியது. பழைய கசப்பான நினைவுகள் மறைந்து காதலின் அனல் மட்டும் அந்த அறையில் வீசியது. சித்தார்த் அவளது இடையே தன் கரங்களால் அழுத்தமாக பற்றி கொள்ள, கயல்விழி அவனது அணைப்பில் முழுமையாக கரைந்து போனவள், ஐ லவ் யூ சித்து. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு வேணும் என்று அவள் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல, சித்தார்த் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். நீ இல்லாம நான் இல்ல கயல். இனி நம்ம 2 பேருக்கும் இடையில எந்த ரகசியமும் இருக்காது, எந்த பிரிவும் இருக்காது என்று அவளது காதோரம் உறுதியளித்தான். அந்த இரவு இரு ஆன்மாக்களின் உன்னதமான சங்கமமாக மாறியது. வறண்டு கிடந்த பாலைவனத்தில் மழை பெய்தது போல கயல்விழியின் இதயம் சித்தார்த்தின் காதலால் மீண்டும் உயிர் பெற்றது. விடியும் வரை அவர்களது காதல் உரையாடல்களும் நெஞ்சை தொடும் தீண்டல்களும் அந்த அறையின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. காதல் மழையில் நனைந்த அந்த இரவு மெல்ல விடைபெற அதிகாலை சூரியன் முதல் கதிர் ஜன்னல் திரைகளை ஊடுருவி சித்தார்த் கயல்விழி தம்பதியினரை தட்டி எழுப்பியது.
சித்தார்த்தின் மார்பில் தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருந்த கயல்விழி அந்த அதிகாலை குளிரில் அவனது அணைப்பின் கதகதப்பை இன்னும் ஆழமாக உணர்ந்தவள் மெல்ல கண்களை திறந்தவளுக்கு தன் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த சித்தார்த்தின் கண்கள் தான் முதலில் தெரிந்தது. அவனது பார்வையில் இருந்த அந்த அதீத காதலை கண்டதும் கயல்விழி நாணத்துடன் போர்வையை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். ஏனடி, விடிஞ்சதுமே மறுபடியும் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? நேற்று ராத்திரி நான் சொன்ன புகழுக்கெல்லாம் இப்பதான் உனக்கு வெக்கம் வருதா என்று சித்தார்த் அவளது போர்வையை மெல்ல விலக்கி அவளது காதோரம் கிசுகிசுத்தான். சித்து, போதும், மணி என்ன ஆச்சு பாருங்க. இன்னைக்கு விக்ரம் வர்றதா சொல்லியிருக்காரு. நம்ம சீக்கிரம் எழுந்து கீழே போகணும், எல்லாரும் தேடுவாங்க என்று அவள் சினுங்கியதும், விக்ரம் அண்ணா வந்தா பார்த்துக்கலாம் கயல், ஆனா இந்த விடியல் நம்ம காணுது. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வித்யாவுக்கு நீ ஒரு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் செய்யறது எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா இந்த சித்தார்த் உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிறத நீ மறந்துடாத என்று சொல்லி அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். இருவரும் விரைவாக தயாராகி கீழே வந்தனர். வரவேற்பறையில் ஏற்கனவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. ராஜேஸ்வரி வீட்டை அலங்கரிக்கும் பணிகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்க வித்யா ஒரு அழகான சுடிதாரில் தேவதை போல தெரிந்தாள். அர்ஜுன் வாசலிலேயே நின்று கொண்டு அடிக்கடி தன் வாட்சை பார்த்தபடி அண்ணனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். சரியாக 9 மணியளவில் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வீட்டின் போர்டிகோவில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய விக்ரமை பார்த்ததும் அர்ஜுன் ஓடி சென்று அவனது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். விக்ரம் அவனை தூக்கி அணைத்து கொண்டு, என்னடா மாப்பிள, அதுக்குள்ள கல்யாண கலை வந்துருச்சு போல என்று கிண்டல் செய்தார். சித்தார்த் முன்னே வந்து விக்ரமை கட்டி கொண்டவன், வாங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. உங்களை தான் எல்லாரும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தோம் என்றான். விக்ரம் உள்ளே நுழைந்ததும் கயல்வழியை பார்த்து, நீங்க தான் கயல்வழியா? அர்ஜுன் போன்ல உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. என் தம்பிக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குன்னு இப்போ நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுது என்று கனிவாக பேசினான். கயல்வழி மரியாதையுடன் வணங்கி, வாங்க சார், அர்ஜுன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் என்றார். பின்பு அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சரஸ்வதி அம்மாவையும் அங்கே அழைத்து வரப்பட்டார். விக்ரம் எழுந்து சென்று சரஸ்வதி அம்மாவிடம் ஆசி பெற்றவன், அம்மா, அர்ஜுன் என் தம்பி இல்ல, என்னோட பையன் மாதிரி. வித்யா எங்க வீட்டுக்கு வர்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவளை நாங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்போம் என்று அவர் கொடுத்த அந்த உறுதி சரஸ்வதியின் மனதில் இருந்த கடைசி பயத்தையும் போக்கியது. அந்த மதிய உணவு விக்ரமுடன் சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டனர். அர்ஜுன் ஒரு பக்கம் வித்யாவை சீண்டிக் கொண்டிருக்க, விக்ரம் சித்தார்த்திடம் பிசினஸ் விஷயங்களை விவாதிக்க கொண்டிருந்தான். கயல்விழி தன் கணவனின் ரசனைகளை விக்ரமுக்கு விவரித்துக் கொண்டே அனைவருக்கும் பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்ததும் சித்தார்த் விக்ரமை தனியாக தன் அறைக்கு தான் அழைத்து சென்றான். அண்ணா, ஒரு சின்ன விஷயம். கயல்விழி வித்யாவுக்கு ஒரு டிசைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறா. அத நிச்சயதார்த்த அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சம்மதம் வேணும் என்றான். விக்ரம் சித்தார்த்தின் தோளை கை வைத்து, சித்தார்த், நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் அந்த பொண்ணோட மனசை காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும்னு நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாராளமா செய். ஏன் தரப்புல இருந்து அந்த சென்டருக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் ஹெல்ப்பையும் நான் செஞ்சு தரேன் என்று பெரிய மனதுடன் கூறினான். நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக போக கயல்விழி மெல்ல சித்தார்த் அருகே வந்து, தேங்க்ஸ் சித்து, அர்ஜுன் அண்ணா சம்மதிப்பாரான்னு நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனா நீங்க எல்லாரையும் உங்க அன்பால கட்டி போட்டுட்டீங்க என்று அவனது கையை பற்றி கொண்டாள். எல்லாம் உன் மேல இருக்கிற காதலால வந்ததுதான் கயல். நாளைக்கு நடக்க போற அந்த நிச்சயதார்த்தம் நம்ம குடும்பத்தோட அடுத்த அத்தியாயமா இருக்கும் என்று சித்தார்த் அவளது கையை தன் இதழ்களோடு ஒற்றி கொண்டான். நிச்சயதார்த்த பணிகள் அந்த பெரிய வீட்டின் வரவேற்பறையில் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. விக்ரமும் சித்தார்த்தும் பிசினஸ் விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருக்க, கயல்விழி சமையலறையில் மும்முரமாக இருந்தாள். இதுதான் சமயம் என்று நினைத்த அர்ஜுன் வித்யாவிற்கு ரகசியமாக மெசேஜ் அனுப்பினான். வித்யா, மொட்டைமாடிக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்பவே வரல, அப்புறம் நான் கோவிச்சுப்பேன் என்று அனுப்பினான். வித்யாவும் மெசேஜை பார்த்ததும் அங்கும் இங்கும் பார்த்தாள். அக்கா வேலையாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு பூனை பாதங்கள் வைத்து மெதுவாக மாடிக்கு சென்றாள். அங்கே நிலவொளி படர்ந்திருக்க மொட்டை மாடியின் ஒரு ஓரத்தில் அர்ஜுன் தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு
கம்பீரமாக வானத்தை பார்த்தபடி நின்றிருந்தான். என்ன அர்ஜுன், இப்படி திருட்டுத்தனமா வர சொல்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று மூச்சிறைக்கு கேட்டாள் வித்யா. அர்ஜுன் சட்டென்று திரும்பி அவள் அருகில் வந்தவன் அவளது பதட்டை ரசித்தபடியே அவளது வழியை மறைத்து நின்றான். பார்த்தா பார்த்துட்டு போறாங்கடி, நான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டேன், அதுல என்ன தப்பு? அதுவும் இல்லாம எல்லாரும் அங்க விக்ரமண்ணனை சுத்தி தான் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட கிடைக்காதா என்று அவளது தோளில் கை போட்டு தன் பக்கம் இழுத்தான். வித்யா அவன் மார்பில் கை வைத்து தள்ளி, விடுங்க அர்ஜுன், வர வர உங்க குறும்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு, நிச்சயதார்த்தம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்று கூற, அது முடியும் போது முடியட்டும், அது வரைக்கெல்லாம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்றவன் அவளது ஒற்றை கையை பற்றி தன் இதயத்தின் மேல் வைத்தான். இங்க பாரு, உன் பேர் சொன்னா இது எப்படி துடிக்குதுன்னு. வித்யா, நிஜமாவே நீ இல்லாம இருக்கிற அந்த நாட்கள்ல நான் எவ்வளவு தவிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நீ என் பக்கத்துல இருக்கும்போது உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிய மனசிலடி என்று மிக உருக்கமாக சொன்னான். அவனது கண்களில் தெரிந்த காதலை கண்ட வித்யா மெல்ல தன் பிடியை தளர்த்தினாள். எனக்கும் தான் அர்ஜுன், ஆனா அக்கா முன்னாடி எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, அவங்க நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதான் என்று அவள் இழுக்க, அர்ஜுன் அவள் தாடையை தூக்கி தன் பக்கம் திருப்பியவன், உங்க அக்காவுக்கு நம்ம மேல எந்த வருத்தமும் இருக்காதுடி, அவங்களே இப்போ சித்தார்த் சார் கூட ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத என்றவன் அவளது காதோரம் குனிந்து, இன்னைக்கு நீ சூடியிருக்கிற இந்த மல்லிகை பூவோட வாசம் அப்படியே எனக்கு எங்கேயோ கொண்டு போகுது என்று ரகசியமாக சொன்னான். அவனது மூச்சுக்காற்று அவளது கழுத்தில் படர வித்யா சிலிர்த்து போனாள். அர்ஜுன், என்ன பண்றீங்க? யாராவது வந்துட போறாங்க என்று அவள் தடுத்தாலும் அவளது குரலில் இருந்த நடுக்கம் அர்ஜுனுக்கு இன்னும் தைரியத்தை தந்தது. அவன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை இறுக்கிக் கொண்டு அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். இந்த ஒரு முத்தம் நம்ம காதலோட அத்தாட்சி வித்யா. நிச்சயதார்த்த அன்னைக்கு உன்னை ஒரு தேவதையா பார்க்க போற அந்த நிமிஷத்துக்காக நான் தவம் இருக்கிறேன்டி என்றான் அர்ஜுன். வித்யா அவனது சட்டையை பற்றி இழுத்து அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டவள், நீங்க ரொம்ப ரொம்ப மோசம் அர்ஜுன், ஆனா நீங்க இப்படி பேசுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்று கிசுகிசுத்தாள். சிறிது நேரம் அந்த மொட்டை மாடி தனிமையில் அலைகளின் ஓசையும் தாண்டி அவர்களின் இதய துடிப்புகள் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தன. அர்ஜுன் அவளது விரல் நுனிகளில் முத்தமிட்டு அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருக்க, திடீரென கீழே கயல்விழி, வித்யா எங்க இருக்க நீ என்று கூப்பிடும் சத்தம் கேட்டதும் இருவரும் பதறி போய் விலகினர். ஐயோ, அக்கா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன் என்று வித்யா ஓட முயல அர்ஜுன் அவளது கையை பிடித்து இழுத்து, போறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போடி என்று தன் கன்னத்தை காட்டினான். வித்யா சட்டென்று அவனது கன்னத்தில் மின்னல் வேகத்தில் ஒரு முத்தத்தினை கொடுத்து விட்டு, போதுமா என்று கேட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே கீழே ஓடினாள். அர்ஜுன் தன் கன்னத்தை தடவியபடியே, இது போதும் வித்யா, ஆனா இன்னும் நிறைய பாக்கி இருக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு புன்னகைத்தான். அடுத்த நாள் அந்த பெரிய பங்களாவே ஒரு தேவலோகத்தை போல காட்சியளித்தது. வாசலில் நந்தியாவாட்டை மற்றும் மல்லிகை பூக்களால் தொடுக்கப்பட்ட தோரணங்கள், தரை முழுக்க போடப்பட்டிருந்த வண்ணமயமான கோலங்கள், காற்றில் தவந்து வந்த நாதஸ்வர இசை என எல்லாமே ஒரு மங்களமான விடியலை அறிவித்தன. சித்தார்த் அதிகாலையிலேயே எழுந்து அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருந்தான். கயல்விழி ஒரு அழகான அரக்கு நிற பட்டு புடவையில் கூந்தல் முழுக்க மல்லிகை பூக்களுடன் அந்த வீட்டு மகாலட்சுமி போலவே அங்கும் இங்கும் ஓடி வேலைகளை கவனித்தாள். மங்களநாதஸ்வரத்தின் அந்த மெல்லிய இசை காற்றில் மிதந்து வந்து அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையை ஆக்கிரமித்தது. எங்கு பார்த்தாலும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற சாமந்தி பூக்களின் நறுமணம். வித்யா மேடைக்கு வருவதற்கு முன்பே அர்ஜுன் பட்டு வேட்டி சட்டையில் அந்த மேடையின் ஓரத்தில் நின்று கொண்டு தன் இதய துடிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்க, வாசலில் கயல்விழியின் கையை பிடித்துக் கொண்டு வித்யா மெல்ல அடியெடுத்து வைத்தாள். அந்த நொடி அர்ஜுனுக்கு உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போனது போல இருந்தது. மயில் தொகை நிற பட்டு புடவையில் நெற்றியில் ஒரு சிறிய வைரம் மின்ன, தலையில் மல்லிகையும் கனகாரமும் சூடி தேவதையை போல வந்த வித்யாவை பார்த்த அர்ஜுன் தன்னை மறந்த நிலையில் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சித்தார்த் அவன் அருகில் வந்து மெல்ல அவன் தோளை தட்டியவன்,
என்னடா அர்ஜுன், அப்படியே சிலையாகிட்டியே, வாயில ஜொல்லு வழியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உன் வாயை மூடு என்று சித்தார்த் கேலி செய்ய அர்ஜுன் சமாளித்து கொண்டு, என்ன சித்து சார் நீங்க, அவ இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்கா, அதுவும் அந்த நீல நிற புடவை அவளுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, அதான் இப்படி பாக்குறேன் என்று தன் காதலை கூறினான். அதே நேரம் வித்யா மேடைக்கு வந்து அர்ஜுன் அருகில் நின்றதும் இருவரது கண்களும் ஒரு கணம் சந்தித்தன. அர்ஜுன் அவளது காதோரம் குனிந்து, இன்னைக்கு நிஜமாவே எனக்கு கொல்றடி வித்யா, உன்னை பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்கு என்று ரகசியமாக சொல்ல வித்யா வெட்கத்தில் தன் இதழை கடித்து கொண்டு, அர்ஜுன், எல்லார் முன்னாடி இப்படிதான் பேசுவீங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க என்று மெல்லிய குரலில் அதட்டினார். நிச்சயதார்த்த சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்தன. விக்ரம் ஒரு பக்கம் கம்பீரமாக அமர்ந்து அந்த நிகழ்வை ஒரு குடும்பத் தலைவராக வழிநடத்தி கொண்டிருந்தான். கல்விழி தன் அம்மா சரஸ்வதியின் அருகில் நின்று கொண்டு அவர் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்து விட்டாள். அம்மா, வித்யா இனிமே ஒரு ராணி மாதிரி வாழ போறாமா, அர்ஜுன் அவளை தான் உயிராவே வச்சிருக்காரு என்று கல்விழி சொல்ல சரஸ்வதி அம்மா சித்தார்த்தின் கையை பிடித்து கொண்டு, எல்லாம் மாப்பிள்ளையால தான் சாத்தியமாச்சு, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க என்று தழுத்தழுத்தார். சித்தார்த் அந்த மூத்த கையை பற்றி, அத வித்யா இனி என் வீட்டு பொண்ணு, அவளுக்கு செய்யறது என் கடமை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்று உருக்கமாக சொன்னான். அடுத்ததாக மோதிரம் மாற்றும் தருணம் வந்தது. அர்ஜுன் வித்யாவின் மென்மையான கையை பற்றினான். அவளது விரல்கள் லேசாக நடுக்கம் கொள்ள அதை உணர்ந்த அர்ஜுன் தன் விரல்களால் அவளது கையை இன்னும் அழுத்தமாக பற்றி தைரியம் கொடுத்தான். மோதிரத்தை அவள் விரலில் அணிவிக்கும் போது அர்ஜுன் ரகசியமாக அவள் உள்ளங்கையில் ஒரு மெல்லிய சுருண்டலை ஏற்படுத்த வித்யா ஆ என்று லேசாக முணுமுணுத்து அவனை முறைத்து பார்த்தாள். பதிலுக்கு வித்யா மோதிரம் அணிவிக்கும் போது அர்ஜுன் தன் விரலை நீட்டாமல் அவளை சோதிக்க அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும், அர்ஜுன் ப்ரோ, சீக்கிரம் கையை கொடுங்கப்பா என்று கத்த அந்த இடமே கலகலப்பானது. சடங்குகள் முடிந்ததும் சித்தார்த் கயல்விழியை ஒரு மறைவான இடத்திற்கு பிடித்து அழைத்து சென்றான். அங்கே மலர் அலங்காரங்களுக்கு பின்னால் நின்றிருந்த கயல்விழியின் இடையை சுற்றி தன் கரங்களை வைத்து வளைக்க, சித்து, என்ன பண்றீங்க, அங்க விருந்தாளிங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, யாராவது பார்த்தா அசிங்கமா போயிடும் என்று கயல்விழி கூறவும் சித்தார்த் அவளை தன் பக்கம் இழுத்து அவளது கழுத்தோரம் முகத்தை புதைத்து அந்த மல்லிகை பூ வாசத்தை சுவாசித்தவன், யார் பார்த்தா எனக்கு என்ன கயல், இன்னைக்கு உன் முகத்துல இருக்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது இல்ல, இந்த சேலையில நீ அந்த தேவதையை மிஞ்சிடுவ போல இருக்கே, ஏன் கண்ணே உனக்கு பற்றும் போல இருக்குதுடி என்று போதை ஏறிய குரலில் சொன்னான். கயல்விழி அவனது சட்டையை பற்றி கொண்டு, உங்க பேச்சு இப்பெல்லாம் ரொம்ப தாராளமா வருது, ஆனா நேத்து கடற்கரையில நீங்க கொடுத்த அந்த முத்தத்தோட சுவடு இன்னும் என் உதட்டுல தான் இருக்கு சித்து என்று உண்மையை சொல்ல சித்தார்த் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்து, அது வெறும் ஆரம்பம்தான் கயல், இனி வரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹனிமூன் தான் என்றான். நிச்சயதார்த்தம் முடிந்து இரவு அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த உற்சாகமான சூழலில் ஒரு சின்ன மௌனம் நிலவியது. விக்ரம் ஒரு ஓரமாக ஜன்னல் வழியே இருண்ட வானத்தை பார்த்தபடி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். இதை கவனித்த கயல்விழி மெதுவாக வித்யாவிடம் வந்து, வித்யா, அர்ஜுனுக்கு அண்ணா இருக்காரு ஓகே, ஆனா அவருக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தோம் ஏன் அவர் இன்னும் தனியாவே இருக்காரு என்று ரகசியமாக கேட்க வித்யாவுக்கு பதில் தெரியாததால் அவள் அர்ஜுனை பார்த்து சைகை செய்தாள். அர்ஜுன் மெல்ல எழுந்து கயல்விழி மற்றும் வித்யா அருகில் வந்து அமர்ந்தவன், கயல், நீங்க கேட்டது நியாயமான கேள்விதான், அண்ணன் இப்போ இப்படி ஒரு பாறை மாதிரி இருக்காருன்னா அதுக்கு காரணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான். அண்ணன் ஒரு பொண்ணை உண்மையாவே காதலிச்சாரு, அவங்க பேரு வைஷாலி, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போச்சு. ஆனா அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்துல பிசினஸ்ல விக்ரம் அண்ணன் ஒரு சின்ன சரிவை சந்திச்சப்ப அவரை விடாம கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு பதிலா அவர் மேல பொய்யான ஒரு பழிய போட்டுட்டு பணத்துக்காக இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அந்த துரோகம் தான் அண்ணனை அப்படியே உடைச்சுடுச்சு கயல். அன்னையில இருந்து அவருக்கு இந்த மேரேஜ், காதல் இது எது மேலையும் நம்பிக்கையே இல்லாம போச்சு. என் தம்பியும் என் பிசினஸும் தான் எனக்கு முக்கியம்னு ஒரு துறவி மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாரு என்று அர்ஜுன் வருத்தத்துடன் சொன்னான்.
இதை கேட்ட கயல்விழியின் கண்கள் கலங்கின. ஐயோ, இவ்வளோ பெரிய வலியையா அவர் மனசுக்குள்ள வச்சிருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கிறாரு, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளோ காயமா என்று கயல்விழி ஆதங்கப்பட்டாள். அப்பொழுது அங்கே வந்த சித்தார்த் அர்ஜுனின் தோளில் கையை வைத்து விட்டு, விடு அர்ஜுன், காலம் எல்லா காயத்தையும் ஆத்தும். விக்ரம் அண்ணாவுக்கு ஏத்த ஒரு நல்ல ஜோடி கண்டிப்பா வரும். இப்போதைக்கு அவரோட சந்தோஷம் நம்ம சந்தோஷத்துல தான் இருக்கு என்றவன் கயல்விழியை பார்த்து, கயல், நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நிச்சயம் விக்ரம் அண்ணாவுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஆனா இப்போதைக்கு அர்ஜுன் வித்யா கல்யாணத்துல அவர் பிஸியா இருக்கட்டும். அண்ணனோட அந்த பழைய காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு பொண்ணு சீக்கிரமா வருவா. இப்போ நீ கிளம்பு. நாம நாளைக்கு காலையில சீக்கிரம் அந்த புதிய டிசைனிங் சென்டரோட வேலைகளை பார்க்க போகணும் என்று அவளை தேற்றினான். கயல்விழி விக்ரமை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவர் முகத்தில் இருந்த அந்த தனிமை அவளை என்னவோ செய்தது. நிச்சயமா சித்து, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவர் பட்ட துரோகத்துக்கு புதுசா கிடைக்க போற வாழ்க்கை அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரணும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். இரவு தூங்க செல்லும் போது அர்ஜுன் வித்யாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். வித்யா, அண்ணனோட கதை கேட்டு ரொம்ப அப்செட் ஆகாத. நாம 2 பேரும் அண்ணனை சந்தோஷமா வச்சுப்போம். நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லடி என்று வருத்தமாக பேசுவது அவன் குரலிலேயே தெரிந்தது. உடனே வித்யா, சரி அர்ஜுன், நம்ம இப்பவே 2 பேரும் மீட் பண்ணி கொஞ்சம் பேசலாமா என்று கேட்க, என்னடி நானா கூப்பிட்டாலே வரமாட்டேன், இன்னைக்கு நீயே கூப்பிடுற என்று ஆச்சரியமாக கேட்டான். வரலனா போங்க, நான் போனை வைக்கிறேன் என்றதும், அதெல்லாம் முடியாது, நான் உனக்காக மேல காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வா என்று போனை வைத்து விட்டு கண்ணாடி முன்னின்று தன்னை ஒரு முறை சரிபார்த்து கொண்டு வேகமாக விசிலடித்துக் கொண்டே மொட்டை மாடிக்கு ஓடினான், யாருக்கும் தெரியாமல். வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மொட்டை மாடியில் மட்டும் நிலவொளி வெள்ளமாக படர்ந்திருந்தது. அர்ஜுன் அந்த தடுப்பு சுவரில் சாய்ந்து கொண்டு அண்ணன் விக்ரமின் வாழ்க்கையை நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டான். அப்பொழுது பின்னாளிலிருந்து மெல்லிய கொலுசு சத்தம் கேட்க திரும்பாமலேயே புன்னகைத்தவன் வித்யா தன் கையில் ஒரு சிறிய போர்வை மற்றும் 2 கப்புகளில் சூடான பாலுடன் அங்கே வந்து நின்றாள். இன்னும் அண்ணனை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா அர்ஜுன் என்று கேட்டபடியே ஒரு கப்பை அவனிடம் நீட்டினாள். அர்ஜுன் அதை பெற்றுக்கொண்டு அவளது கையை சேர்த்து பற்றினான். அவளது விரல்கள் அந்த இரவு நேர குளிரில் சில்லென்று இருக்க அவனது கைகளின் கதகதப்பு அவளுக்கு இதமாக இருந்தது. வருத்தப்படாம என்ன வித்யா பண்றது? அந்த பொண்ணு பண்ண துரோகம் அண்ணனை அப்படியே மாத்திடுச்சு. ஒரு காலத்துல கலகலப்பா இருந்த மனுஷன் இப்போ ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒன்னு தெரியுமா வித்யா, உன்னையும் கயலையும் இந்த வீட்டுக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் முகத்துல ஒரு சின்ன நிம்மதியை நான் பாக்குறேன். அண்ணனோட அந்த பழைய காயத்துக்கு மருந்து போட யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு என் மனசு ஏங்குது என்று அர்ஜுன் சொல்ல அவனது குரலில் இருந்த அந்த ஆதங்கம் வித்யாவை நெகிழ வைத்தது. வித்யா அவனது தோளில் தலையை சாய்த்து கொண்டவள், கவலைப்படாதீங்க அர்ஜுன், காலம் எல்லாத்தையும் மாத்தும். அவருக்குன்னு ஒரு அழகான தேவதை கண்டிப்பா வருவா. ஆனா இப்போ நீங்க இப்படி அப்செட் ஆனா என்னால தாங்க முடியல. அண்ணனை நம்ம எல்லாரும் சேர்த்து பார்த்துக்குவோம் என்று சொல்லிக்கொண்டே அவனது சட்டையை தன் விரல்களால் மெல்ல வருடினாள். அர்ஜுன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது இடையில் கை கோர்த்து இன்னும் நெருக்கமாக தன் மார்போடு அணைத்து கொண்டவன், வித்யா, அண்ணனோட வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த உலகத்துல காதலை விட பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ உங்க அக்காவுக்காகவும் என் மேல இருக்கிற அன்புக்காகவும் எதையும் தாங்கிக்கிட்டு என் கூடவே நிக்கிற பாரு, அங்கதான் நீ ஜெயிக்கிற வித்யா என்றான் போதை ஏறிய குரலில். அவளது முகம் அவனது நெஞ்சுக்கு மிக அருகில் இருந்தது. அவனது இதய துடிப்பு அவளுக்கு தெளிவாக கேட்டது. அர்ஜுன், நீங்க என்ன தேடி வந்த அந்த நிமிஷமே நான் எனக்கான உலகத்தை தேர்ந்தெடுத்துட்டேன். நீங்க இல்லாம எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஓடாது. துரோகம்ங்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில இடம் இருக்காது என்று வித்யா சொல்ல அர்ஜுன் அவளது தாடையை தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த நிலவொளியில் வித்யாவின் கண்கள் மின்னின. அர்ஜுன் மெல்ல தன் முகத்தை அவள் அருகே கொண்டு செல்ல வித்யா கண்கள் சொருக அப்படியே நின்றாள். அவனது இதழ்கள் அவளது இதழை காவிக்கொள்ள ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்து அப்படியே அவளது கன்னங்களில் தஞ்சம் புகுந்தன.
இந்த குளிரை விட உன் அணைப்புல இருக்கிற வெப்பம்தான் எனக்கு வேணும் வித்யா என்று அர்ஜுன் முணுமுணுக்க வித்யா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். இருவரும் அந்த அமைதியான மாடியில் விக்ரமின் வலியை பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்கிற அந்த மௌனமான வாக்குறுதியை காதலின் தீண்டல்கள் மூலம் பரிமாறிக்கொண்டனர். சரி அர்ஜுன், யாராச்சும் பார்த்துட்டு போறாங்க, கிளம்பலாமா என்று வித்யா தயக்கத்துடன் கேட்க, இன்னும் 5 நிமிஷம் டி, இந்த உலகம் இப்படியே உறைஞ்சு போயிடக்கூடாதான்னு இருக்கு என்று சொல்லி மீண்டும் அவளை தன் தோளுக்குள் சிறைப்பிடித்தான். காதலும் உறவுகளின் மீதான அக்கறையும் கலந்த அந்த இரவு அர்ஜுன் வித்யா ஜோடியின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தியது. அர்ஜுனின் தோளில் தலை சாய்ந்து அந்த நிசப்தமான இரவின் அமைதியை ரசித்துக் கொண்டிருந்த வித்யா திடீரென ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். அவளது முகத்தில் தெரிந்த அந்த தீவிரமான மாற்றம் அர்ஜுனுக்கு புரியவில்லை என்றாலும் அவள் ஏதோ சொல்ல துடிக்கிறாள் என்பதை மட்டும் அவனது காதலால் உணர முடிந்தது. என்ன வித்யா, அப்படியே அமைதியாகிட்ட? அந்த நிலவுக்கும் உனக்கும் ஏதோ ரகசிய பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல உன் அர்ஜுனை விட அந்த நிலா உனக்கு ரொம்ப அழகா தெரியுதா என்று அர்ஜுன் குறும்புடன் அவளது கன்னத்தை மெல்ல தட்டி தன் பக்கம் திருப்பினான். வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு அவனது சட்டையில் இருந்த பட்டனை தன் விரல்களால் மெல்ல திருகியபடியே பேசத் தொடங்கினாள். அர்ஜுன், எனக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது சரியா இருக்குமான்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. நீங்க என்ன நினைப்பீங்கன்னு பயமாவும் இருக்கு என்று தயக்கத்துடன் இழுத்தாள். அர்ஜுன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஏய், என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கடி உனக்கு இவ்வளோ தயக்கம்? நம்ம கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் புதுசா பிளான் பண்ணிருக்கியா? இல்ல ரிசப்ஷன்ல எப்படி டான்ஸ் ஆடணும்னு ஏதாவது யோசிச்சியா? சொல்லு. எதுவா இருந்தாலும் உன் அர்ஜுன் கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் என்றான் ஆர்வத்துடன். வித்யா மெல்ல நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தவள், அது இல்ல அர்ஜுன், இந்த டிசைனிங் சென்டர் விஷயம்தான். மாமா என் மேல இருக்கிற பாசத்துல நிச்சயதார்த்த அன்னைக்கே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதானே நான் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் படிப்பு முடியல. படிப்பு பாதியில் இருக்கும்போது ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சா என்னால 2லயும் முழுசா கவனம் செலுத்த முடியாதோன்னு தோணுது. அதனால என்னோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அர்ஜுன் என்று ஆழமாக விவரித்தாள். அர்ஜுன் ஒரு நிமிடம் யோசித்தான். அவளது முதிர்ச்சியான அந்த பேச்சு அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. என்னடி திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? சித்தார்த் சார் ஏற்கனவே அந்த சென்டருக்கான இடம், லோகோ, மிஷினரிஸ்ன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரே. இப்போ போய் இதை சொன்னா அவர் கஷ்டப்படுவாரோன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அதே சமயம் உன் கவலையும் எனக்கு புரியுது என்றான் அர்ஜுன். வித்யா விடாமல் பேசினாள். இல்ல அர்ஜுன், மாமா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நான் இதை பத்தி தெளிவா அவர்கிட்ட நாளைக்கு காலையில பேசலாம்னு இருக்கேன். மாமா, உங்க ஆசை எனக்கு புரியுது. ஆனா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு தேவையான முழு தகுதியையும் நான் படிச்சு முடிச்சு வளர்த்துக்கிட்ட அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் சீட்ல போய் உக்காந்தா தான் அது சரியா இருக்கும்னு சொல்ல போறேன். படிச்சுட்டு இருக்கும் பொழுது பாதியிலேயே ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுல ஏதாவது சொதப்பிட்டா மாமாவுக்கு தானே அசிங்கம். அதனால தான் அர்ஜுன் என்று மிக விரிவாக தன் மனக்குமுறலை சொன்னாள். அர்ஜுன் அவளது கைகளை பற்றி தன் இதழ்களோடு ஒற்றிக்கொண்டவன், வித்யா, நிஜமாவே நீ ரொம்ப அப்டேட் ஆக்கிட்டடி. உன் படிப்பு பாதையில நிக்கிறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு படிப்பு தான் முதல் அங்கீகாரமே. நீ டிகிரி முடிச்சுட்டு வந்து அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்தா அதுக்கு ஒரு தனி கெத்தே இருக்கும். உன் முடிவு ரொம்ப சரி வித்யா. நீ நாளைக்கு காலையில தாராளமா சித்து சார்கிட்ட இத சொல்லு. அவர் கண்டிப்பா உன்னை பாராட்டுவார். அது மட்டும் இல்ல, உன் படிப்பு முடிகிற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். அதுக்கப்புறம் நீ பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உன் புருஷனா உன் பக்கத்திலேயே நின்று உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு தருவேன். ஓகேவா என்று உற்சாகப்படுத்தினான். வித்யாவுக்கு இப்பொழுதுதான் பாரம் குறைந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ சோ மச். நீங்க இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்று சொல்லி அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அர்ஜுன் அவளது முதுகை மெல்லமாக தட்டி கொடுத்து, சரிடி, இப்போ நிம்மதியா போய் தூங்கு. உன் எதிர்காலமும் சரி, உன் லட்சியமும் சரி,
இந்த அர்ஜுனோட பொறுப்பு. நீ படிச்சு முடிச்சு ஒரு பெரிய பிசினஸ் உமனா மாறுறத நான் கண்ணால பார்க்கணும் என்று அவளது காதோரம் கிசுகிசுக்க அந்த நிலவொளியில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமாக வேரூன்றியது.